வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மார்கழி மாதத்திற்கான பலன், சோபக்கிருது வருஷத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டத்திற்கான பலாபலன் மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் பார்த்தாச்சு, கடைசி ராசியான மீனத்திற்கு இப்போது இந்த பலன் எப்படி இருக்குது மார்கழி மாதம் பார்க்க போகிறோம். சூரியனை மையப்படுத்தி சொல்வது தான் மாதப்பலன், சந்திரனை மையப்படுத்தி சொல்வது தினப்பலன். அந்த வகையில் சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுகிறார், தனுர் மாதம். அடுத்து மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த மாற்றமும் எந்த நாளில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலாபலனுக்கு போவோம். மேஜர் கிரகமான சனி பெயர்ச்சியும் இந்த மாதம்தான் இருக்குது. மகரத்தில் இருந்து சனி பகவான் கும்பத்திற்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வருகிறார். அது மார்கழி 4ஆம் தேதி டிசம்பர் 20. அதுக்கப்புறம் மார்கழி 9 டிசம்பர் 25 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுறார். மார்கழி 11 அதாவது டிசம்பர் 27 செவ்வாய் பகவான் தனுசுக்கு மாறுறார். மார்கழி 23 ஜனவரி 8, 2024 புத பகவான் தனுசுக்கு மாறுறார். இந்த மாற்றங்கள்லாம் மீனராசிக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்ப்போம். சூரியனை மையப்படுத்தி சொல்வது தான் மாசப்பலன் அப்படின்னு சொல்லியாச்சு. சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம். 6ஆம் வீடு அப்படிங்கிறது கடன், நோய், நொடி, வம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ சூரியன் ஒரு நன்மை செய்யாத ஒரு கிரகம். யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. அப்போது இந்த மாதிரி நன்மை செய்யாத ஒரு கிரகம் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போது இயற்கையாக பாவியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிப்படியும் அவர் பாவியாக மாறி 10ஆம் இடம் வருகிறார். 10ல் சூரியன் வருவதால் கெடுபலன்கள் இல்லை. கெடுபலன்கள் இல்லாமல் இருப்பதே நன்மை. அதில் இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அந்த சூரியனை பார்க்குறார். அதனால் இந்த விஷயங்களில் ஒரு சின்ன விளக்கு கிடைக்கும். விளக்குன்னா கெடுதல் பலன்கள் குறையும். அப்போ 10ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு, அதனால் ஏதாவது பலன் உண்டா அப்படின்னா தொழில் நல்லா நடக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், அது சார்ந்த விஷயங்கள், இந்த தரகு வேலை செய்யக்கூடியவர்கள் இடைத்தரகர்களாக இருப்பாங்க. முதலீடு போடாமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்ற அமைப்புலையும் சரி, அந்த ஆன்லைன் மாதிரியான விஷயங்களில் ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ யோகம் நல்லா இருக்குது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கணும். தந்தை மகனுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வருகிறார். அப்போது 7.5 சனி ஆரம்பமாகுது. இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. நம்ம சனி பயிற்சி பலனை பற்றி நம்ம தனியாக போட போகிறோம். இப்போ இந்த 7.5 சனியை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடியே ஒரு 4 மாதம் அதிசார கதியில் அவர் போனார். அப்போ எப்படி இருந்துச்சுன்றது மீனராசிக்காரர்களுக்கு தெரியும். ஒரு 55-60 வயதை தொட்டக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி நற்பலனை தான் செய்யும். அதேமாதிரி சிறு வயதுக்காரர்களுக்கும் நற்பலனை தான் செய்யும். மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த 7.5 சனியால் பாதிப்பு ஏற்படுத்தும். உங்கள் ராசி அதிபதி குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். அந்த குரு இது வரைக்கும் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தார். இந்த 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அந்த குருவை பார்ப்பார். அதனால் அந்த குருவால் கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன் கொஞ்சம் குறையும். அதனால் வரக்கூடிய பண வருமானங்கள் சென்ற மாதங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் பணவரவு இருக்குது. ஆனால் சென்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும்.
மற்றபடி செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்துக்கு வரார். செவ்வாய் 2க்கும் 9க்கு உடைய கிரகம். அவர் டிசம்பர் 27 வந்து சூரியனோடு இணைகிறார். இப்போ அந்த இணைவும் ஒரு நற்பலனை தான் செய்யும். சூரியன் செவ்வாய் 2க்குடையவர், 9க்குடையவர், குருவால் பார்க்கப்படும் போது அப்போது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வருவாய்க்கான புதிய சோர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் நிறையா வருது அப்படின்னு யாரோ ஒரு தகவலை சொல்லுவாங்க. அது மூலம் நன்மை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து சில வருமானங்கள் வரும். பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். ஆன்மீக வழியில் நாட்டம் அதிகரிக்கும். மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கார். அதனால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் பரஸ்பர அன்பில் குறைவு ஏற்படலாம். அதனால் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்லணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுங்க. அதாவது கணவன் மனைவி இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். ஒரு மாதம் தள்ளி போடுறதுங்கிறது ஒரு மாதத்தை தள்ளி போட்டால் மாதிரி ஆகிடும். அதனால் அதற்கப்புறம் அடுத்த மாதம் நிலைமை என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான். பெரிய லெவலில் தீங்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எல்லா வயதினருக்கும் இது நல்ல மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத பகவான் 4க்கும் 7க்குடைய கிரகம், அவரும் 9, 10ஆம் இடங்களில் உழவக்கூடிய நிலை இருப்பதால் நல்ல படிப்பு நாலேஜ் அதிகரிக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஐடியாஸ்லாம் வரும். எதை சாதிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணம் ஓடும் மாணவிகளுக்கெல்லாம். போட்டி, இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் அதிகம் வரும். விளையாட்டுகள், பந்தயங்களில் கோப்பைகள், பதக்கங்கள்லாம் வெல்லக்கூடிய நேரம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இது ஒரு சிறப்பான மாதம்தான் மீனராசிக்காரர்களுக்கு. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டாள் தான். மார்கழி என்றாலே ஆண்டாளுடைய பாசுரம் ஞாபகத்துக்கு வரணும். திருப்பாவை 30 பாடணும், மனப்பாடம் பண்ணணும். இதை செய்வதால் திருமண தடை விலகும். திருமணம் தடையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஆண்டாளை நினைத்து அந்த பாசுரத்தை பாடினாலே திருமணம் கைகூடும். வாரணம் 1000 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடலாம். அது மாதிரி இந்த 30 நாட்களும் பெருமாள் ஆலயம் சென்று ஆண்டாளை வழிபடுவதால் திருமணம் கைகூடும். நடராஜரை வணங்குவதும் இந்த மாதத்துடைய சிறப்பு. ஆஞ்சநேயரை வணங்குங்க. இதெல்லாம் வழிபாடு. இதை செய்வதால் நன்மை ஏற்படும். 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னால எள்ளினால் தீபம் சனிக்கிழமை தோறும் எள்ளினால் தீபத்தை நவகிரகங்களில் போய் போட்டுட்டு வர்றதுனால கொஞ்சம் தோஷங்கள் விலகும். இது ஒரு நல்ல மாதமே.